தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோணியார் நான் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமான இறைவுறவுகளே, இன்றைக்கு நண்பர்களே இறைவார்த்தை தருகிறேன். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 23வது வார்த்தை. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவர் மேலே அன்பு இருக்கிறோமோ, இந்த காலை ஆராதனையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இந்த ஆண்டவர் மீது நீங்கள் அன்பு வைத்திருந்தார், அவர் சொல்வதை கடைபிடிப்போம். இந்த ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம் என்றால் அவரது வார்த்தைக்கு நாம் செவி சாய்ப்போம். இந்த ஆண்டவரோடு நாம் இருக்கிறோம், இந்த ஆண்டவரை நான் முதன்மைப்படுத்துகிறேன் என்றால் அவரது நம் வாழ்க்கை நமது வாழ்க்கையில் அப்படி ஆசீர்வாதமாக இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நான் என் தந்தையால் தான் வந்தேன், இயேசுவினோட வார்த்தை இது. அவர் தந்தை பிதாவால் தான் இயேசு வருகிறார். என் தந்தை அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து குடிக்கொள்வோம். அப்படின்னா ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும், உனக்குள்ள அவர் கிருபை நிறைவாக இருக்கும். எனவே நமது வாழ்க்கையிலே அவரை கடைபிடிப்பது அவ்வளவு முக்கியம். அவர் சொன்னதை பின்பற்றுவது நமக்கு அவ்வளவு முக்கியம். அவர் வாழ்க்கையில அவரை முதன்மைப்படுத்தி அவருடைய விழுமியங்கள், அவர் சொன்னது, நம்ம ஒரு தவறு செய்கிற பொழுது இயேசு இதை ஏற்பாரா, ஒரு முடிவு இருக்கிற பொழுது இயேசுக்கு இது பிடிக்குமா, நாம் சில நாட்களிலே சிலவற்றை பேசுகிற பொழுது இயேசு இந்த பேச்சை ஏற்றுக்கொள்வாரா, சிலரை திட்டுகிற பொழுது இயேசு இதை ஏற்றுக்கொள்வாரா என்று அவருடைய திருவுளத்துக்கு உகந்ததா இருக்கிறதா என்று பார்த்தேமே. ஆனால் இந்த நாள் ஆசீர்வாதம். எனவே அப்பா, அவங்க திருவுளத்துக்கு ஏற்றபடி நான் இருக்கணும். செவிங்க. நன்றி அப்பா. அப்பா ஆராதிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஒப்பு கொடுங்க. இந்த காலையில் உங்கள் வேலைகள் எல்லாம் ஒப்பு கொடுங்க. நீங்கள் என்னவெல்லாம் வேண்டுமா அவற்றையெல்லாம் ஒப்பு கொடுத்து அவர் ஆராதிங்க. உங்கள் ஒவ்வொன்றையும் வைத்து உங்கள் கவலையெல்லாம் வச்சு அவரை ஆராதிங்க. அந்தோணியார் ஜெபம் இன்றைக்கு. அந்தோணியாரே, எங்களுக்காக ஆண்டவரை நீர் எங்களோடு சேர்ந்து ஆராதிப்பீராக. புனிதரை எங்களுக்காய் ஜெபிப்பீராக. அப்பாவை துதிக்கிறோம், இயேசுவே துதிக்கிறோம், நற்கரை ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எங்களை பலப்படுத்துங்க அப்பா, இன்னும் எங்களை ஆசீர்வதிங்க. பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவராக இன்றைக்கு நற்செய்தி பாருங்க. மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 46லிருந்து 50. இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவை காண வருகிறார்கள். இந்த ஒரே வார்த்தையை வாசிக்கிறோம் பாருங்க. இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவரோட பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். முதல்ல ஒரு தெளிவை கொடுத்துட்றேன். இயேசுடைய தாய் யாரு? மாதா இல்ல, அன்னை மரியா. சகோதரர்கள் என்று வருகிறது. சகோதரர்கள்னா அப்ப இயேசு மாதாவுக்கு அடுத்த பிள்ளைகள்லாம் இருந்தாங்களா? இயேசுக்கு ஒரு தம்பியோ தம்பிகள் 2-3 பேர் இருந்தார்களா? அப்படி அல்ல. யூத கலாச்சாரத்தில் நெருங்கிய உறவுகளை சகோதரர்கள் என்பார்கள். இன்னைக்கு நம்ம சகோதரர், என்னுடைய சகோதரன்னா என் கூட எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார், பிரபுன்னு அவர் ஒருத்தர் இருக்கார், என் கூட பிறந்தது. என் சகோதரி ரீட்டான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, என் கூட பிறந்தவங்க. அப்படி அர்த்தத்தை பார்க்க கூடாது. விவிலியத்தில் வர உன் தாயும் சகோதரர்களும் என்றால் யூத மரபிலே இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் நெருங்கிய உறவுகளை சகோதரர்கள் என்று அழைப்பார்கள். மாதா சூசேப்பருக்கு ஒரே குழந்தை, அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எனவே பிரியமானவர்களே, அவங்க வந்து இயேசு மாதாவும் அவரோட நெருங்கிய உறவும் வெளியில நிற்கிறாங்க. அப்ப இயேசு கேட்கிறாரு, யார் என் தாய்? உன் தாயும் உன் சகோதரர்கள் வெளியில நிற்கிறாங்கன்னு சொல்றாங்க. இயேசு உடனே சொல்கிறார், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்? ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவரே. அப்படின்னா என்ன செய்தி தராருன்னா, கீழ்ப்படிந்திரு. அதான் முன்னுரையில் இறைவார்த்தை கொடுத்தவங்களுக்கு. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 23வது வார்த்தை உங்களுக்கு கொடுத்தேன். இப்பொழுது இதே ஆண்டவர் நற்செய்தியிலும் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், பிரியமான அன்பு இருவர்களே, யார் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களோ அவர்கள் தான் என் தாயும் என் சகோதரர்களோ. நீ எனக்கு கீழ்ப்படிந்திரு, நீ என் குடும்பத்தில் ஒரு மகளா மாறிடுவ. நீ எனக்கு கீழ்ப்படிந்திரு, நீ ஆசீர்வாதத்தில் இருப்ப என்கிறார் இயேசு. நம்ம அவர் கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், நம்ம அவரிடம் இருக்கணும்.
அப்படி வாழ்க்கை மாறும். அப்படி வாழ்க்கை அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றுவார். அன்னை மரியா இயேசுவினுடைய தாய் என்பதால் மட்டுமல்ல, அன்னை மரியா இயேசுவுடைய தாய் என்பதால் மட்டுமல்ல, லூக்கா செய்தி 1:38 ஆண்டவரின் திருவுளம் எனக்கு நிறைவேறும், திருவுளம் எனக்கு நிறைவேறும் மட்டும் ஆண்டவரின் திருவுளத்துக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதால் அன்னை மரியா உயர்ந்து நிற்கிறார்கள். திருச்சபையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு, இறைவனுக்கு பிறகு புனிதத்துக்கெல்லாம் புனிதம் என்று உயர்ந்து நிற்கிறார்களே. மாதா கடவுள் அல்ல, ஆனா கத்தோலிக்க திருச்சபை அவர்கள் அப்படி உயர்த்தி பிடிக்கிறதே. காரணம் என்ன? ஏன் அந்த ஜெபமாலையிலே நாடுகிறோம்? ஜெபமாலை மாதா ஜெபத்தில் ஆண்டவர் தேடுகிறோம் என்றால் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்தார். பெரியமான இறைவர்களே, ஆண்டவருடைய திருவுளத்தை கீழ்ப்படியணும். அவர் வார்த்தையை நம்ம வாழ்ந்து காட்டணும். அவர் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை நம்ம செயல்படுத்தணும். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று தாங்க. நீங்கள் என்ன பேசினாலும், நீங்கள் என்ன முடிவு பண்ணாலும், நீங்கள் என்ன யோசித்தாலும், நீங்கள் என்ன கோவமே படுறீங்க, உங்கள் மனைவிகிட்டையோ, உங்கள் கணவர்கிட்ட, பிள்ளைங்கிட்டையோ, வேலை செய்கிற இடத்துல, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கோவமே படுறீங்க, என்னவாக இருந்தாலும், இப்போ நான் சொன்னது எல்லாத்துலேயுமே ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்குமான்னு யோசிங்க. அதான் திருவுளம். நான் செய்வது, நான் சொல்லுவது, நான் யோசிப்பது என்னுடைய கடவுளுக்கு இன்றைக்கு ஏற்றதா நான் செய்கிறேனா? இல்லை, இது கடவுளுக்கு இது பிடிக்காதுன்னா அது செய்யாதீங்க. அப்போனா நான் ஆண்டவருடைய திருவுளத்தை பின்பற்றணும்னு அர்த்தம். இது ஆண்டவருக்கு ஏற்காது, நான் இப்படி யோசிக்கிறேன், ஆனால் இது இயேசு ஏற்க மாட்டார், உங்கள் மனசே சொல்லும். யோசிச்சு பாருங்க, சொல்லும். அப்போ அதை செய்யாதீங்க. அப்போ தான் நீங்கள் அவர் திருவுளத்தை பின்பற்றணும். அப்போ ஆசீர்வாதம் இருக்கும், கிருபை இருக்கும். அப்போ நான் உங்கள் திருவுளத்தை பின்பற்றுகிறேன், என்னை தொடுங்க, ஆசீர்வதிங்க, ஒப்பு கொடுப்பேன். நன்றி ஆண்டவரே, என்னை பின்பற்று என்ற செய்திக்கு நன்றி. என் திருவுளத்தை கடைபிடிக்கிற பொழுது நீ வாழ்வா என்ற செய்திக்கு நன்றி. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுங்க. செவ்வாய்க்கிழமை உங்கள் வீட்டில் இருக்கிற பேய் பிசாசு தொல்லைகளோடு இருக்கிறீங்களா? வீட்டில் பணக்காசே தங்க மாட்டேங்குது ஃபாதர், நிம்மதியே இல்லை ஃபாதர், நான் சண்டையோடு இருக்கிற ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது ஃபாதர், எதிர்மறை சிந்தனை எனக்கும் என் கணவருக்கு இருக்குது, என் பிள்ளைகள் மத்தியில் இருக்கு, நான் செல்லுகிற இடங்களெல்லாம் எனக்கு நல்லது நடக்கலையா? ஒப்பு கொடு, ஒப்பு கொடு, ஒப்பு கொடுங்க. இதோ ஆண்டவருங்க, இதோ இயேசுங்க, இதோ அப்பா வந்திருக்கிறா, நற்கரணை ராஜா வந்திருக்கிறா, ஒப்பு கொடுங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, இறைவா நன்றி, இயேசுவே நன்றி, அபிஷேகத்துக்கு நன்றி, ஆசீர்வாதத்துக்கு நன்றி அப்பா. வழி நடத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளோட விண்ணப்பங்களையும் பாதத்தில் வைக்கிறேன். பிள்ளைகள் அனுப்பி கொண்டிருக்க ஒவ்வொன்றையும் பாதத்தில் வைக்கிறேன். எனது ஆசீர்வாதம் மாறுவதாக, வல்லமையான இறைவன் உங்களை தொடுவாராக. ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் கிருபையை அப்படி அறுவடை செய்வீர்களாக. தலை வணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். உங்கள் தேவைகளையும் விண்ணப்பங்களையும் கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். யாருக்கு இந்த ஆராதனை தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த வீடியோவை, காணொலியை பகிர்ந்து